எது கழுவுற? விளையாட்டுலயே சாக மாட்டானுங்க என்ன. ஒரு ஓவர் ஃபுல்லா வந்து ரன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு தொட்டி விட்டான் அவன். 7 வயசாகி போச்சு, இந்த நடு ரோட்ல டயரை ஊத்திக்கிட்டு வெக்கமா? இந்திய டீம்ல தான் நான் சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு சரி இவனுங்களாவது சேர்த்து பாருங்க பார்த்தா இவனுக்கு அதுக்கு மேல வந்து உட்கார வச்சுட்டு பழி வாங்குறானுங்க, வந்து விரட்டி விடுறானுங்க. டவுசர் போட்ட பசங்கிட்டலாம் அசிங்கமா இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் கேக்குறது. எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. நானும் வரேன்டா. மலை குரங்கு மாதிரி குர்ரா நான் விளையாடுவேன் குடு. டேய் ஏய் இருடா டேய், நானும் வரேன்டா டேய். ஏய் என்னையே சேர்த்துங்கடா. ஏய் சத்தியமா இந்த முறை போங்க அடிக்க மாட்டேன்டா டேய். டேய் 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 நீ ஒன்றா ஆடுற பேட்டிங் பண்றா, நான் ஒன்னும் போலிங் போடுறேன்டா. சத்தியமா நீங்களாம் பாரு ஆர்சிபி மாதிரி கப் அடிக்க போறதில்ல நீங்கெல்லாம் கடைசி வரைக்கும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எது கழுவுற? விளையாட்டுலயே சாக மாட்டானுங்க என்ன. ஒரு ஓவர் ஃபுல்லா வந்து ரன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு தொட்டி விட்டான் அவன். 7 வயசாகி போச்சு, இந்த நடு ரோட்ல டயரை ஊத்திக்கிட்டு வெக்கமா? அட பைத்தியமே, நீ குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க எருமை கடா வயசுல. லூசாடா நீ? எழுந்துரு மேல, எழுந்துரு மேல. என்னையே சேர்த்துக்க சொல்லுறாதா விளையாட்டுக்கு, நானும் வரேன்னு சொல்லு. உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி நான் ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் தெருவுல, என் மானம் தான் போகுது. ஆள் வளர்ந்துருக்கிற மூளை வளர்ந்துருக்காடா உனக்கு மலைமாடு. ஏய் சொல்லுறாதா அவங்கிட்ட, என்னையே சேர்த்துக்க சொல்லு விளையாட்டுல. டேய் நானும் வரேன்டா டேய். எனக்கு சின்ன பிள்ளைல அப்படித்தான். ஏன் உன்ன மாதிரி பண்ண நீ அவ அசிங்கப்பட சொல்றியா அவன்கிட்ட போயிட்டு? ஆமா உங்களுக்கு அசிங்கப்படுத்தலாம் புதுசா. ஊர்ல தான் திருடி சொல்லிட்டு ஊரை விட்டு ஓட அந்த குடும்பம் தானே உங்க குடும்பம். இப்ப என்ன பெருசா மானம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஃபேமிலி பத்தி பேசாத. உங்க ஊர்ல இருக்கிற 10 போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு உங்க வீட்டு மேல, உங்க அப்பா மேலயும் உங்க அண்ணன் மேலயும். திருட்டு குடும்பம் தானே உங்க குடும்பம், மொல்ல மாதிரி குடும்பம், முடிச்சவைக்கு கும்பிடுவோம். என்னவோ இங்க வந்து மான ரோசம் பத்தி பேசிட்டு இருக்க. பின்ன பின்ன இங்க என்னையா கேக்குற மானம் இருக்கா ரோசம் இருக்கான்ட்டு? ராஜ பரம்பரை, கூஜா பரம்பரை, கூஜா துக்குற பரம்பரை, திருட்டு பரம்பரை, என்னை சேர்த்துக்க சொல்லு. மானத்தை வாங்க அப்ப சொல்லு. என்னையும் சேர்த்துக்க சொல்லு. நான் வரமாட்டேன், வேணும்னா இங்க வா அப்படி சொல்லு. ஏய் நான் நல்லா ஆடுவேன்டா, நீ நல்ல பாட்டு போடவே இல்ல, நான் என்ன பண்றது? நீ நல்லா ஆடுவது நல்லா தெரியும். போ தெருவா ஆடி பிச்சை எடு போ. எங்கள நீ சொல்லிட்டு இருக்க திருட்டு குடும்பம்னு. அந்த பிச்சை எடுக்கிற புத்தி போதா பத்தியா? ஏய் முதல்ல எழுந்துற நீ. என் மானத்தை எதுக்கு வாங்கிட்டு இருக்க அந்த மாதிரி தெருவுல உட்கார்ந்துக்கிட்டு? தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க பிச்சை ஆடி படைச்ச குடும்பம் தானே உங்க குடும்பம். அது உங்க அம்மா கூட அன்னைக்கு ஆடிட்டே வந்தாங்களே அடிக்கிறப்போ. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நாங்க ஆடணும், அதுல வேற இதெல்லாம் வச்சு நீ புடி. ஏய் குர்ரா நான் விளையாடுறேன்டா, சத்தியமா 100 ரன் அடிச்சு தரேன்டா. நீ எந்த லட்சத்துல விளையாடினா உன்னை துரத்தி இருப்பாங்க. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை ஏத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். என்ன கனவு? நான் வந்து கிரிக்கெட் மேட்ச்ல பெரிய பவுலர் ஆல் ரவுண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப ரவுண்டா போட்டுட்டு இருக்கேன் தவிர ஆல் ரவுண்டர் ஆக முடியல. ராதா கனவு காண்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா, அது உங்ககிட்ட இல்ல. எழுதுரு ஃபர்ஸ்ட். இந்திய டீம்ல தான் நான் சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு சரி இவனுங்களாவது சேர்த்து பாருங்க பார்த்தா இவனுக்கு அதுக்கு மேல வந்து உட்கார வச்சுட்டு பழி வாங்குறானுங்க, வந்து விரட்டி விடுறானுங்க. டவுசர் போட்ட பசங்கிட்டலாம் அசிங்கமா இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் கேக்குறது. எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. அப்ப நானும் போய் டவுசர் போட்டு வந்துட்டா? தடிமாடு வயசுல உனக்கு டவுசரா? ஏன்டா அந்த மாதிரி இருக்க? உனக்கு நல்ல விதமா யோசிக்கவே தெரியாதா? தயவு செஞ்சு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண என்னைய பத்தி போ. அவங்ககிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணா என்னதான் காரித்து போனுங்க. தம்பி இங்க வாங்கடா. என்னையே சேர்த்துங்கடா ப்ளீஸ்டா. இந்த தாத்தாவையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம், இந்த தாத்தாவையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். தெரியலையா? இதை விட என்னடா வெக்க கேடு உனக்கு? அசிங்கமா இல்ல உனக்கு? டேய் நான் சத்தியமா சொல்றேன் உங்க டீமே நல்லா இருக்காதுடா, நாசமா போக பாரு உங்க டீம். அதான் சொல்றேன் உங்க பால் தொலைஞ்சு போயிடும், பேட் புடி உடைஞ்சிரும் பாரு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. ரன் ஓடுறப்போ நீங்க சுழின்னு கீழே விட போறீங்க பாரு. இதெல்லாம் என்னுடைய சாபம்டா உங்களுக்கு, உங்க டீமுக்கு. ஆமா பெரியவன் சாபம் விட்டு தான் உங்களுக்கு தான் போகுது.
அவங்களே பால் இல்லாம கள்ள பொறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க பாரு. சரி அவனுங்களுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு போய் நீங்க தாடி மீஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வந்தேன் சின்ன பையன் மாதிரி. ஏய் நானும் வரேன்டா. மலை குரங்கு மாதிரி குரு நான் விளையாடுவேன் குரு. டேய் என்ன அப்படியே அடிச்சு ஓட விட்டுருவோம் பாத்துக்க. டேய் டவுசரு இங்க வர இங்க இங்க வர. ஏய் குடு பேட்டை. நீ போய் பால போடுறாதா. பத்தி ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க. ஏய் யார ஆளுங்க அப்படியே அடிச்சு மண்டைய உடைச்சிருவான் பாத்துக்கோ. ஏய் பேட்டை குடு நீ. ஏய் இந்தடா எடுத்து போய் விளையாடுங்கடா போங்கடா. உங்க டீமே பாரு இல்லாம போகுது பாரு. இன்னும் இல்லாம போயிடு போறேன். டீ கப்பு கூட வழி இல்லாம போறீங்கடா. போறே கட் எடுத்து. சத்தியமா சொல்றேன். ஏய் போடா. போடா விடு. என் வய சாபம் சும்மா விடுறா உங்கள. ஏய் என்னடா பண்ணிட்டு இப்ப நீ சாமான் விட்டுட்டு திரியற பசங்க கிட்ட போயிடு. என்னைய சேர்த்துக்க சொல்லு டீம். அப்பதான் அந்த டீம் ஜெயிக்கும். இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இந்த கட்டையால அடிச்சு மண்டைய உடைக்கவா? ஏய் ஏய் மேல. ஏந்திர மேல. அங்க வீட்டு ஆம்பளை என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா? இவன் என்ன பண்றா பாரு. என் உயிர் எடுக்கிறதுக்குனே. தாதா அங்க போய் யாரோ ஜாங்கிரி போட்டு வச்சிருக்காங்க.